வணக்கம் உலகத்தமிழ் மக்களே. ப்ளவுஸை போட்டு ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் பீஸை இதே மாதிரி நாலாக மடித்து போட்டுக்கோங்க. முதல்ல நம்ம கை தான் வெட்ட போகிறோம். இது லைனிங் பீஸில் நான் கட் பண்ணுறேன். முதல்ல ஓரத்தை பிசிறு இல்லாமல் கிராஸ் இல்லாமல் துணியை நேராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங் பீஸுன்றதுனால மெயின் பீஸில் 1/4 இன்ச் அளவு ஜாயின் பண்ணி நான் திருப்ப போகிறேன். அதனால் லைனிங்கில் 1/4 இன்ச் அளவு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போது அந்த 1/4 இன்ச்சை விட்டுட்டு ப்ளவுஸோட கையை அப்படியே போட்டு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டான அளவு அளந்ததுனால தையலுக்காக 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். ஹோல் மார்க்லேருந்து கை கீழ் சுற்றளவு மார்க்குக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. தையலுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். கையோட உயரத்துலேருந்து ஆம்ஹோல் பாயிண்ட்டுக்கு கையோட வளைவை வரைஞ்சிக்கலாம். இப்போ கையை கட் பண்ணி எடுத்துடலாம். ஆம்ஹோல் அளவு கை கீழ் சுற்றளவு சிசர் கட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க துணியை மடிப்பு பாகம் என் பக்கம் போட்டு முதல்ல பேக் சைடு தான் வெட்ட போகிறோம். இப்போது பேக் சைடு அளவை ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் இந்த மாதிரி உயரத்தை மார்க் பண்ணிக்கோங்க. இடுப்புக்கு லைனிங் பீஸையும் மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணி நான் திருப்ப போகிறேன். அதனால் 1/4 இன்ச் அளவு தான் நான் தையலுக்காக விட்டுருக்கேன். உயரம் என்ன அளவு இருக்கோ அந்த அளவை ஆப்போசிட் பக்கம் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண அளவை ஷோல்டர் பக்கம் ஒரு லைன் போட்டுருங்க. ப்ளவுஸை நாலாக மடிச்சுக்கோங்க. நாலாக மடித்து அந்த கழுத்து பாகம் கரெக்டாக அந்த மடிப்பு பாகத்தில் வர மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டு ஷோல்டர், மார்பளவு, இடுப்பளவு, கழுத்து உயரம் எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தோட அகலம் 2.5 இன்ச் இருக்குது. அதே 2.5 இன்ச்சு கீழே மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆம் ஹோலுக்கும் மார்க் பண்ணியிருக்க அளவில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இடுப்புக்கு நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணல. டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணி ஆம் ஹோல்லேருந்து இடுப்பு அளவுக்கு ஒரு லைன் போட்டுருங்க. ஆம் ஹோல் கார்னர்லேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணி அந்த 1.5 இன்ச்சை அப்படியே கர்வாக வரைஞ்சிருங்க. கழுத்தும் அதுமாரி வளைவு கொடுத்து வரைஞ்சிருங்க. தையலுக்காக சைடில் 1.5 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம்.
ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. இப்போ பேக் சைடு வரைஞ்சாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். மார்பளவுக்கு ஒரு சிசர் கட் பண்ணிக்கோங்க. மெயின் பீஸோட ஜாயின் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச் விட்டுருக்கோம். இந்த பேக் பீஸை போட்டு ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். மீதி இருக்க துணிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பேக் சைடை போட்டுக்கோங்க. கழுத்தளவு 2.5 இன்ச் இருந்தது, அது செக் பண்ணிக்கோங்க. முன் உயரம் ஷோல்டர்லேருந்து டாட் வரைக்கும் இந்த மாதிரி உள்பக்கம் திருப்பி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடிப்பக்கம் மார்க் பண்ணியாச்சு. ஷோல்டருக்கு தையலுக்காக அரைஞ்சி விட்டுருக்க மார்க்கை விட்டுட்டு நம்ம நெக் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. பேக் பீஸை வச்சு ஃப்ரண்ட்டுக்கு ஆம் ஹோல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது பேக் பீஸ் எடுத்துருங்க. நெக்குக்கு பாக்ஸ் போட்டு நெக் வரைஞ்சிடலாம். ஆம் ஹோலுக்கு உள் வளைவு 1/2 இன்ச்சு இறக்கி வரைஞ்சிருங்க. உயரம் மார்க் பண்ணதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ப்ளவுஸில் பட்டியை விட்டுட்டு நெக்குக்கு கீழே எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. சைட்லேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம பெரிய டாட்டு பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஊக்குப்பட்டியிலேருந்து அளவு எடுத்துக்கோங்க. பெரிய டாட்டோட உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் 1.5 இன்ச் அளவுக்கு இவங்களுக்கு பிடிச்சிருக்காங்க, அதனால் 1.5 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் சென்டர் பாயிண்ட் பார்த்து ஒரு லைன் டாட் பிடிக்க போட்டுருங்க. பெரிய டாட் கார்னர்லேருந்து 2 இன்ச்சு கேப் விட்டு ஆம் ஹோல் டாட்டுக்கு லைன் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்க துணியில் பட்டி கட் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தையலுக்கு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம்.
ஃப்ரண்ட்டு பக்கம் வர பட்டிக்கு ஒரு சிசர் கட் போட்டுக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்களும் ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். பர்ஃபெக்டாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.